சிவா, என்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ கல்யாணம்ன்ற பேரால என்னை விட்டு விலகி போறத என்னால் தாங்க முடியல. உனக்கு ஏன்டா என்ன புரிஞ்சுக்க முடியல? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தின, இப்போ மறுபடியும் நீ நடத்த போறியா? டேய் சிவா, நான் நடத்தின நாடகத்தை உண்மையாக்கிய தீர்வேன். அந்த கீதா நாய கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போடினா ஒரே அடியா போய் சேர்ந்துட்டா. அவ இல்லைன்னு என்ன, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். சிவா, உன்னை அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒரு காலமும் உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்டா, நீ எனக்கு வேணும், எனக்கு வேணும். சண்முகா, ஏய் சண்முகா, எங்க போய் தொலைஞ்ச அந்த பைய? ஏய் ஏய், சண்முகத்தை பாத்தியா? தெரியாதுங்க. என்னடா இவனோ பண்றது? ஏய், சண்முகத்தை பாத்தியா? அவன் செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருக்காயா? என்னடா இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு சினிமாக்கு போனா என்னடா அர்த்தம்? வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ. சரிங்க. ஏய், நீ என்ன சாப்பாட்டு எல்லாம் டிஃபன் எல்லாம் தனித்தனியான கட்டி வாங்கிட்டு வந்த? ஆமாங்க, தனித்தனியா கட்டி வேணும். சரி சரி, நீ போய் வேலையை பாரு. அப்புறம் கிச்சன்ல இருந்து கோவிந்தனை வர சொல்லு. சரிங்க. அப்புறம் டேய், நம்ம சொந்தக்காரவங்களை எல்லாம் நல்ல விதமா கவனிச்சுக்கணும்டா. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு போய் அவங்க குறை சொல்லக்கூடாது, என்ன? நல்லபடியா கவனிச்சிருங்க. சரி சரி, போ போ போ. வாமா வா வா. என்னப்பா ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க? எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்குமா? ஒரு பையன் பொறுப்பா வேலை செய்ய மாட்டேங்கிறாமா? பொண்ணு கல்யாணம்னா சும்மாவா? ரம்யா எங்க இருக்கப்பா? மேல மாடியில 2வது ரூம்ல இருக்க, போய் பாரு. பொண்ணு கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சிவா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டா. அதான் நைட்டே வந்துட்டேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமாமா? நீயே போகணும்னா கூட நான் விட மாட்டேன். போ போ. சரி வரேன். ஏய், எலக்ட்ரிஷியன் எங்கடா? அட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சீரியல் பாரு, எரியவே இல்ல. என்ன லைட் போடுறீங்கடா நீங்க? லைட் போறோம், பாதி எரியுது பாதி எரிய மாட்டேங்குது. என்னடி என்னடி தலகணி தூக்கி போடுறீ? ஏய், என்னடி இது? ஏய், என்ன விளையாடுறியா? நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ என்னடா கனவுல சிவா கூட டூயிட் பாட போயிட்டியா? சும்மா இரு. கல்யாணம் முடிஞ்சதும் எப்படிலாம் இருக்கணும் கற்பனையோ என்னமோ. மீனா வேண்டாம். அடிப்பாவி, என்னடி ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாமா? ஏய், சும்மா இருங்கடி. ஏய், ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்கடி, விடுங்கடி அவள. சரி, நெயில் சரி, எனக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடு. இந்த கலர் போடலாம். போடலாம். நீ இது போடு. ஏய், எங்கிட்ட கூட கால கட்றி. இந்தா, நீ கைய காமிப்பா. இந்த கலர் நல்லா போட்டு விடுங்கடி. சொதப்பிட போறீங்க. அதெல்லாம் சொதப்ப மாட்டோம், ஒழுங்கா தான். ஏய், அந்த கலர் வேண்டாமே, இது நல்லா இருக்குல்ல. ஏய், நீ முதல்ல காட்டன்ல அதை க்ளீன் பண்ணு. சரியா போடு. இவ்ளோவா? என்ன இப்படி போடுற? எவ்வளவு நேரம் இருக்க போகுது இந்த அலங்காரம்? டார்க்கா போட்டா நல்லா இருக்கும். ஸ்பாயில் பண்ணிட்டேடி. இந்த கலர் வேஸ்ட்டி, நல்லாவே இல்ல. நல்லா தான் இருக்கு. காட்டு. நல்லா இருக்கா? ஓகே. அசையாம உட்காரு. அசையாம உட்காருடி. பாரு எப்படி போட்டுருக்கா. நல்லா தானே போட்டுருக்க. நீ போடு, நீ போடு. ரம்யா, மருதாணி போட்டுக்கிறியா? போட்டு விட்டா போட்டுக்கிறேன். ஹாய் ரம்யா. ஹாய், கம் கம் கம். வாங்க மீரா. ஹாய் மீரா. நானே உங்களை நைட்டு வர சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. நீ நினைச்சிட்டு நான் வந்துட்டேன். இது மீனா. ஹாய். இது கோபிகா. ஹலோ. இது மந்த்ரா, மை Hi. ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது, எல்லா ஃபிலிம் ஸ்டார்ஸும் உன்னோட ஃப்ரெண்டா இருக்காங்க? திஸ் இஸ் மீரா. அப்படியா? Hi. அவரோட பிசினஸ் பார்ட்னர். ஓஹோ, அத விழுந்து விழுந்து ரம்யா கவனிக்கிற பொண்ணுக்கு. என்ன ரம்யா, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. அப்படியே ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. பொய் சொல்லாத. இரு, உனக்கு ஸ்பெஷலா ஏதாவது கொண்டு வரேன். ஓகே. சரிடி, சரி கால கைய காட்டு. ஒழுங்கா அப்பா, போடணும். ஒரு கால் இங்க, ஒரு கை அங்க, ஐயோ, இன்னொரு கை அசிங்கம் இங்க. பண்ணாத, விடுடி. தனித்தனி கலர் போடாதீங்கடி.
வாங்க, எனக்கு வேண்டாம், நானே போட்டுக்கிறேன் போ. போங்க. சரி வாப்பா போலாம். இந்தா, இந்த கலரே எனக்கு வேண்டாம். பேக் இங்கே வெடி, இங்கே வை. நானே டயர்டா இருக்கேன், பால் குடிக்கணும்னு நினைச்சேன், நீயே கொண்டாந்து கொண்டாமா. அப்பா இது உங்களுக்கு இல்ல, ரம்யாக்கு ஸ்பெஷலா. அப்படியா? சரி சரி கொண்டே. என்ன ரம்யா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ரொம்ப கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்கள பக்கத்து ரூம்ல டிவி பார்க்க அமிச்சிட்டேன். இந்த பால் குடிச்சிட்டு சீக்கிரமா படுத்து தூங்கு, அப்பதான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்ப. நான் இப்பதான் குடிச்சேன், எனக்கு வேண்டாம். கல்யாண சந்தோஷத்துல பொதுவா யாருக்கும் பசிக்காது. அப்புறம் கல்யாண போட்டோல வீடியோல எல்லாம் மோகண்டல்லா இருக்கும். பேசாம இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோ. மீரா, நிஜமாவே நான் குடிச்சிட்டேன். பரவாயில்ல, இன்னொரு கிளாஸ் குடிச்சா நல்லா தூக்கம் வரும். ஓகே, அப்ப நீங்க பாதி குடிச்சிட்டு கொடுங்க. அது முடியாது. நான் பால் குடிச்சிட்டு தூங்குனா கல்யாண வேலையில யார் பாக்குறது? முதல்ல நீ குடி என்ன? ஐயோ மீரா ப்ளீஸ், நிஜமாவே என்னால முடியாது. என்னம்மா என்ன இங்க தகராறு? நீங்களே சொல்லுங்கப்பா. பாலை குடிச்சிட்டு தூங்குனா வேணான்னு சொல்றா. அப்புறம் கல்யாணத்துல கண்ணத்துல டொக்கு விழுந்த மாதிரி அசிங்கமா இருக்கும்னா கேட்கவே மாட்டேன்றா. ஏமா மீரா சொல்றது சரிதானே, பாலை குடிச்சிட்டு நேரத்தோட தூங்கு. அப்பா, நான் ஏற்கனவே 2 தடவை காஃபி சாப்பிட்டேன். கொஞ்சம் முன்னாடி தான் பால் சாப்பிட்டேன். என்னால சத்தியமா முடியாதுப்பா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்கப்பா. இப்ப என்னமா அந்த பாலை குடிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. கொண்டா. பால் ரொம்ப நல்லா இருக்குமா? அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் படுத்து தூங்க. காலையில கல்யாணத்துக்கு நேரத்தோட போகணும். சரிப்பா, குட் நைட். சந்தோஷமா? குட் நைட். முடிஞ்சு வச்சுடா, எந்திரி. ரம்யா, ரம்யா, குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாப்பி வெட்டிங் டே ரம்யா. தேங்க் யூ. ஏந்திரி, சீக்கிரம் ஏந்திரி. என்ன சீக்கிரம் எழுந்திருடி, ஹலோ டைம் ஆச்சு. அக்கா ஏந்திரிங்க. ஏந்திரிங்க, டைம் ஆச்சு. போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, போங்க. ரம்யா சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா போ. சரி. மண்டபத்துக்கு போறதுக்குள்ள அலங்காரத்தை முடிக்கணும். போ போ. என்னோட டவல். ஒரு நிமிஷம். தேங்க் யூ. மனவரைக்கும் உனக்கும் ராசி இல்ல ரம்யா, என்ன மன்னிச்சிட. கிச்சன்ல யார் இருக்கீங்க? என்னம்மா வேணும்? பொண்ணு ரூமுக்கு 4 காஃபி அனுப்புங்க. சரிம்மா, கொடுத்து அனுப்புறேம்மா. வேண்டாம், நானே கீழே வரேன். சரிம்மா.
இவ்வளவு நேரமா நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம்ல. இந்த நெக்லஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்படியா? ஏய் என்னடி இவ்ளோ சீக்கிரம் நேரம்? உட்காருடி. நாங்கலாம் ரெடி ஆயிட்டோம். எல்லாரும் ready ஆயிட்டீங்களா? சீக்கிரம் ரெடி ஆகு. டைம் ஆகுதுல. அந்த பூவெல்லாம் சரி பண்ணுங்க. ஏய் இன்னும் கொஞ்சம் பூ வெடி. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? விடுங்கடி. இன்னும் saree கூட கட்டல. இது நல்லா இருக்குல்ல? என்ன இன்னும் அலங்காரம் முடியலையா? இதோ முடிய போகுது. சரி காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ். அக்கா உங்களுக்கு காஃபி எனக்கு வேண்டாம். பால் இருந்தா கொடு. பாலா? கிச்சன் ரூம்ல இருக்க, எடுத்து குடிங்க போங்க. சரியான சோம்பேறி இவ. ஏய் அது இல்ல, இது அது ரம்யா ஸ்பெஷல். ரம்யா இந்த காஃபி. ஆ, எனக்கு காஃபி வேண்டாமே. என்ன நீ நேத்து பால் கொடுத்தா பாலும் வேணான்ற, இப்ப காஃபி கொடுத்தா காஃபியும் வேணான்ற. 9:00 இருந்து 10:30 மணி வரைக்கும் முகூர்த்த நேரம். அவ்வளவு வரைக்கும் உனக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீ கண்டிப்பா காஃபி குடிக்கணும். இல்லன்னா தாலி கட்டுற நேரத்துல உனக்கு பசி மயக்கம் வந்து கீழே விழுந்துருவேன். அப்புறம் சிவா யார் கழுத்துல தாலி கட்டுவான்? ஏன் நான் கூட தான் ரெடியா இருக்கேன். பாத்தியா, உனக்கு சக்காலத்தி உனக்கு பக்கத்திலே இருக்கா. அதுக்குதான் சொல்றேன், இந்த குடி. ஏய் நீங்கெல்லாம் போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க போங்க. நான் ரம்யாவுக்கு saree கட்டி கூட்டிட்டு வரேன், போங்க. குடிச்சிட்டியா? சீக்கிரமா குடி, நான் உனக்கு saree கட்டி விடுறேன். ஆ, வேண்டாமே, நானே கட்டிக்கிறேன். நீங்க வெளியே இருங்க. என்ன நீ? நான் நல்லா கட்டி விடுவேம்மா. வேண்டாம்ப்பா ப்ளீஸ் போங்க. சரி, ஆனா தாப்பா போடாத. நீ கட்டி முடிச்ச உடனே கூப்பிடு, நான் வரேன். ஓகே. ஓகே. ஏய் எங்க போற? இல்ல நீங்க பூ வச்சுக்கலையே, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி நீ போ. ரம்யா saree கட்டின உடனே நான் கூட்டிட்டு வரேன்.